அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தினம் ஒரு அபிராமி அந்தாதி. இந்த பதிவில் சொந்தமாக நிலம், வீடு போன்ற செல்வங்கள்லாம் பெருகி வரத்திற்கான மிக அற்புதமான அபிராமி அந்தாதி பதிகம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். அபிராமி பட்டர் அன்னை அபிராமியை நினச்சி பாடிய பாடல்கள் தான் அபிராமி அந்தாதி. இதில் ஒவ்வொரு பாடல்களுக்கும் நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்கள் இருக்குது. நமக்கு என்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பதிகத்தை நம்ம டெய்லி பாராயணம் பண்ணாலே போதும், நமக்கு வாழ்க்கையானது ரொம்ப சந்தோஷமாக மாறிடுங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கான சொந்த வீடு வாங்கணும், நம்ம நிலம் வாங்கணும், அந்த வாங்கின சொந்த வீடாக இருக்கட்டும் நிலமாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட செல்வங்களாம் பெருகி பெருகி வரணும் வீட்டில் அப்படிங்கிறதுக்காக உள்ள அற்புதமான அபிராமி அந்தாதி பாடல் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பலருக்கு கனவாகவே இருக்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முடிகிறதுக்குள்ளே நல்லபடியான ஒரு வீட்டை கட்டிவிட மாட்டோமோ அப்படின்னு ஒரு ஏக்கமானது மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதற்காக நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள், நம்ம வேண்டுதல்கள், பூஜைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அப்படி செஞ்சாலுமே அதோடு சேர்ந்து இந்த அற்புதமான அபிராமி அந்தாதி பதிகத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த வீடு கட்டுறதுக்கான, நிலம் வாங்கிறதுக்கான ஒரு நல்ல காலம், நல்ல யோகமானது நமக்கு கண்டிப்பாக கிடச்சிருங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு பழமொழி இருக்குது, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு. அப்படி நம்முடைய முன்னோர்கள் வீடு கட்டுறதுக்கான நமக்கு தடைகள் இதெல்லாம் நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்படிப்பட்ட ஒரு பாடல்கள் நமக்கு நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே நம்ம நினச்சிக்கலாம். அப்படிப்பட்ட பாடலை நம்ம எந்த நேரத்தில் எப்படி உச்சரிக்கணும், எந்த முறையில் நம்ம வேண்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அபிராமி அந்தாதியில் மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது. அப்படிப்பட்ட எல்லா பாடல்களையுமே நம்மளால் டெய்லி பாராயணம் பண்ண முடியுமாங்கிறது நம்மளால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் குடும்ப சூழ்நிலையில் எல்லாராலையுமே எல்லாமே பண்ண முடியாது. 100மே உச்சரிக்க முடியாதவங்களுக்கு 101ஆவதாக வரக்கூடிய நூற்பயன் பாடலுங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். எப்பயுமே அபிராமி அந்தாதி படிக்கிறப்ப முதல்ல வரக்கூடிய அந்த 101ஆவது பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான அந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கிறப்ப நிச்சயம் நமக்கு 200% நமக்கு பலன் கொடுக்கும். அந்த நூற்பயன் பாடல்: ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கே சேர்த்தாளை, முக்கணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கும் இல்லையே. இந்த பாடலை நீங்கள் பாடி முடித்ததுக்கப்புறமேட்டு இந்த நிலம், வீடு வாங்கிறதுக்கான அந்த செல்வங்கள் பெருகுவதற்கான அந்த பதிகத்தை நம்ம பாடணும். அந்த பாடல் எண் 68. நிலம், வீடு போன்ற செல்வங்கள் பெருக, பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர்விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொளி ஒன்றுபட, சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே, சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. இந்த அற்புதமான மந்திர வரிகளை உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் டெய்லி பாராயணம் பண்ணி பாருங்கள். நிச்சயம் அபிராமி அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு, நிலம் இதற்கான அந்த பாக்கியங்கள், யோகங்கள் கூடி வரும். இதை நம்ம எந்த நேரத்தில் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பாராயணம் பண்ணலாம். இல்லாட்டி மாலையில் வரக்கூடிய அந்த 4:30லேருந்து ஒரு 6:30 மணிக்குள்ளே நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இந்த அற்புதமான ஒரு நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் அபிராமி அன்னையுடைய கருணையால் உங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கான யோகங்கள் நிச்சயம் கூடி வருங்க. இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.